ஹாய் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நேற்று ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். ஆக்னி மார்க்ஸ் பாஸ்ட் 1 இயர் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி என்னோடய ஸ்கின் இருக்குங்கிறத நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் அந்த ஆக்னிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அதில் ரிசீவ் பண்ணியிருந்தேன். என்னென்னா ஆக்னி மார்க்ஸ் நிறையா இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன பண்ணாலும் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, PIH. ஸோ இதுதான் டார்க் ஸ்பாட்னு நம்ம ரேண்டமான நேமில் சொல்கிறோம். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த அம்மெல்லாம் போட்டுருக்கு, அதுவும் இல்லாமல் எனக்கு சிக்கன் குனியா ப்ரிஸ்கிரிப்ஷனால் எனக்கு இவ்வளோ நிறையா ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் நிறையா ஃபேஸில் மார்க்ஸ் மட்டுமே இருக்குது, ஆக்னி எல்லாம் சரி பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு மார்க்ஸ் மட்டும் போக மாட்டேங்குது, விடாப்பிடியான கரை மாதிரி இருக்குது, எப்படி தான் பண்ணுறது, என்ன தான் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறது. நான் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், எது பண்ணி எனக்கு ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு புதுசுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. இது உங்கள் உடம்புல வரக்கூடிய பிபி, சுகரு, ஒபேசிட்டி, தைராய்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம், நம்ம செல் டேமேஜ் ஆகிறது, நம்ம வெயிட் கெயின் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். நான் அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இவ்வளோ விஷயம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுனால வருது. ஸோ இதை ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத நினைக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் எக்ஸசைஸ். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரியான லைஃப் ஸ்டைல் நிறையா வந்துருச்சு. ஹோம் மேக்கர்ஸ் என்ன தான் வேலை செஞ்சாலும் எல்லாமே மிக்சி, கிரைண்டர், அது இதுன்னு நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அதனால் சொல்லிட்டு சடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்மளுக்கு ஆகிப்போச்சு. அதனால் நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த் சூப்பராக இருந்தால் ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், மைண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு உங்கள் ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதையும் தாண்டி இந்த ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது குப்பை ஃபுட்ஸ், இந்த குப்பை ஃபுட்ஸை சாப்பிட்றது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் இருக்கிற ஃபுட்ஸு, சால்டட் ஃபுட்ஸு, நிறையா ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ரொம்ப நாளாக பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாதிரி ஃபுட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஓகே, பட் டெய்லியுமே இப்போ இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஸ்நாக் டைமில், ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கேன், போர் அடிக்குது, ஸோ இந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால தான் நம்மளோட பாதி பிரச்சனை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்கள். ஒரு டயட்டுக்கு வாங்க. வீட்டில் சமைச்ச ஹோம் குக் ஃபுட்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரா வெஜிடபிள்ஸ்னால் கேரட், குக்கும்பர், ஸோ இந்த பீட்ரூட்டை ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளவோ குப்பை ஜங்க் ஃபுட்ஸை ஜொமேட்டோ, பிளிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி நம்ம நிறையா வாங்குகிறோம். பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸில் காசை ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போதே நம்ம பாதி உடம்புல இருக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும். உங்கள் ஹேர் கொட்டுறதா இருக்கட்டும், ஃபேஸில் ஆக்னி வரதா இருக்கட்டும், டார்க் ஸ்பாட் இருக்கட்டும், இது எல்லா விஷயமும் படிப்படியாக குறையும். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் ஓவராலாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம நிறைய ஆக்னிஸ் எல்லாம் இருந்தது சரி பண்ணிட்டேன், பிக்மெண்டேஷன் மட்டும் இருக்குது, எனக்கு இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் விட்டமின் சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளுக்குள்ளார எப்படி நம்ம உடம்புக்கு டெய்லி இம்யூனிட்டிக்காக நம்ம விட்டமின் சி இருக்கிற டொமேட்டோ, ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸோ நிறைய இந்த புளிப்பு சுவையாக இருக்கிற சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம ஓவரல்லையும் விட்டமின் சி நம்ம போடுறோம். அதுக்கு தான் நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம். நிறையா பேருக்கு ஒரு டவுட், சீரம் யூஸ் பண்ணால் என் ஸ்கின் டேமேஜ் ஆகிடுமான்னு. நீங்கள் ஒரே டயத்தில் 4, 5 அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, லேயரிங் பண்ணிங்கன்னா, கொரியன் ஸ்கின் கேர் மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் தான் ஆகும். நம்மளோட வெதருக்கு இந்தியாவுக்குள்ளார ஒரு சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி நீங்கள் ஏசிலலாம் தூங்குறீங்க, எனக்கு பட்ஜெட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா 2வது சீரம் லேயரிங் பண்ணலாம். அதுவும் ரொம்ப கான்சியஸாக லேயரிங் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் இந்த சீரம் கூட ஏதாவது ஒரு சீரம் போட்டு அப்புறம் ஃபேஸை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணணும், தெரியலனா கேட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ விட்டமின் சியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னோட முகத்தில் அவ்வளோ நிறையா மார்க்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதை படிப்படியாக குறையிறதுக்கு மார்னிங் நேரத்தில் ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், ஸோ இது 2 மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இருந்தும்
விட்டமின் சியை வந்து மார்னிங்கில் போட சொல்கிறாங்க, போடலாம். பட் ஆனால் எனக்கு பயந்துட்டு நான் போடலை. நான் யூஸ் பண்ண விட்டமின் சி சீரம் எல்லாம் வந்து நைட்டு ரொட்டீனில் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். மார்னிங்கில் யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து வெயிலில் போகிறதில்ல, அதனால் நான் யூஸும் பண்ணலை. வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், அதனால் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த விட்டமின் சியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, வீக்லி ஒரு 3 தடவை, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3 தடவைக்கு மேலே போடவே போடாதீங்க. டெய்லியும் யூஸ் பண்ணலான்னு பாட்டிலில் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி 3 தடவை, அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சீரமுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணி சில பேருக்கு செட் ஆகலாம், பல பேருக்கு ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து அதிகமாகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் இன்றைக்கி சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரெக்கவரி நாளாக விட்டுடுங்க. வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டால் போதும். எடுத்த உடனேவே சீரம் போட்டு நம்ம அழகாகணும், ஸ்கின் எல்லாம் ஃபேர் ஆகணும், ஸ்கின் எல்லாம் கிளியர் ஆகணும்னு நினச்சி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் ட்ராப்பில் தான் போய் முடியும், உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் சொல்லிட்டு ஒரு கேப் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொருந்தும். ஸோ அதனால் சொல்லிட்டு உங்கள் ஸ்கின் கேரில் சீரம் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கேப் விட்டுடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு மூட் இல்லைன்னா 2 நாள் கூட கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். விட்டமின் சி எது யூஸ் பண்ணணுங்கிற டவுட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-300 கிடைக்கிற சீரமெல்லாம் வந்து ஒரிஜினல் விட்டமின் சியாக இருக்காது. நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வருது. மீஷோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நைக்கா ஒன்லி ட்ரஸ்டபிள் ஆப். நீங்கள் மிந்த்ராவிலையும் வாங்கலாம். அமேசானில் கூட நான் இப்போலாம் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாவது 1-2 பொருள் கிடைக்கலன்னா அதை மட்டும் வாங்குவேன், அவ்வளோ. ஸோ ரீசெண்டாக வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விட்டமின் சி வந்து இதுக்கு முன்னாடி நான் டெர்மாகோவது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 10% இருக்கிற விட்டமின் சி. பட் எனக்கு டெர்மாகோவை விட டீகன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் பர்ஜிங், அதாவது போட்ட உடனேவே குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பர்ஜிங்கிற விஷயம் வந்து இதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா 5%, 10%, 15, 20 இந்த மாதிரி 4 விதத்தில் விட்டமின் சி வந்து வருது. ஸோ நீங்கள் பிகினர்னா நீங்கள் வந்து 5% இருக்கிற விட்டமின் சி வந்து அதர் பிராண்ட்ஸில் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்குது, நான் வந்து ட்ரஸ்டபிள் இதில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 10% இருக்கிற விட்டமின் சி டீகன்ஸ்ட்ரக்டில் வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப எஃபெக்டிவ் கூட. இது கூட ஃபெரோலிக் ஆசிடும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விட்டமின் சி, ஃபெரோலிக் வந்து. ஸோ எல்லாமே வந்து பிளான்ட் பேஸ்டு டெரிவ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி வந்து ப்ரெக்னன்சி விமன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒன்று. 18+ இருந்தே வந்து நீங்கள் விட்டமின் சியை வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஏஜிங் எல்லாருக்குமே வந்து 18, 20 ஏஜ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம வந்து விட்டமின் சி இயர்லியராகவே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் விட்டமின் சியை வந்து ஒரு 2-3 பம்ப் இந்த மாதிரி எடுத்துட்டு, ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக பேல் எல்லோ கலரில் இருக்கும் டீகன்ஸ்ட்ரக்டோடது. பட் ஆனால் வந்து குயிக் அப்சர்வுங்க. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போ போட்டு காட்டுறேன். நீங்கள்லாம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுங்கள். லிட்டரலாக வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சீரம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பாடி ஷாப், டெர்மாக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். பார்த்திங்கன்னா அது போட்டிங்கனாவே மாய்ஸ்சரைசர் கூட போட தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா எண்ணெய் மாதிரி இருக்கும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வாட்டர் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் கொஞ்சம் வெத்தலையோட ஸ்மெல் வந்து வருது. அது எனக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699. உங்களுக்கு எந்த ஒரு விட்டமின் சியும் 500 அபோவில் தான் வரும். கம்மி விலையில் கிடைக்காது விட்டமின் சி. ஏன்னா வந்து இது அவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறனால உங்களுக்கு எப்பயுமே வந்து 500 அபோவ், 600 அபோவில் தான் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நைக்காவில் பார்த்து வாங்கலாம். நான் இது நைக்காவில் தான் வாங்கினேன். 30 ml இருக்கிற விட்டமின் சி. ஃபேஸ் வந்து இன்னைக்கு ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக வீக்லி 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து விசிபிளாக வந்து கம்மியாகும். போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது வந்து உடம்புக்கு பிரச்சனை வந்து நம்ம அதை மாத்திரை மருந்து சாப்பிடும்போதோ, இல்லை சிக்கன் பாக்ஸ், இல்லைனா வந்து நிறையா வெரைட்டி அம்மைஸ் எல்லாம் வருது இப்போல்லாம், அதெல்லாம் வந்துட்ட போதும் நம்ம ஃபேஸில் வந்து அவ்வளோ மார்க்ஸ், ஆக்னிஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மார்க்ஸை குறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. பொட்டன்ஷியலாக வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளுக்குள்ள எப்படி ஆரஞ்சு இந்த மாதிரி லெமன் எல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு சப்போஸ் விட்டமின் சி வந்து ஒத்துக்கவே இல்லை, ஆக்னியாக இருக்குது நிறையா அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கொச்சன்னு ஆக்னி இருக்கும்போது விட்டமின் சி போட்டிங்கன்னா இன்னும் அக்ரிவேட் தான் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் வந்து இப்போ எதுவும் ஆக்னி இல்லை, 1-2 ஆக்னி இஸ் ஓகே. ரொம்ப நிறைய ஆக்னி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1-2 ஆக்னி இருக்குது, நிறைய மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டமின் சி உங்களோட
ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப 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 கம்பல்சரி. அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங் குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட சன்ஸ்க்ரீன் போடுறத மறக்கவே கூடாது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் கெமிக்கல் பீலிங் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு எந்த சீரமுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கெமிக்கல் பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக சாஃப்டாக பேபி சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்கின்ல போய் நீங்கள் ஒரு நிறைய பர்சன்டேஜ் இருக்கிற ஆக்டிவ்ஸ் எல்லாம் போடும்போது அது வந்து ஃபர்தராக பர்ஜிங் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ஆக்டிவ்ஸ். ஸோ இது கூட என்னென்ன சீரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால், அதுக்கப்புறம் கிளைகாலிக் ஆசிட், ஆல்ஃபாபெட்டின், ட்ரான்சாமிக், ஸோ இந்த மாதிரி ஏஹெச்ஏ ஆக்டிவ்ஸ் எல்லாம் வந்து இது கூட கட்டாயம் யூஸே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் சியை தனியாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா என் ஸ்கின்னுக்கு பழகிடுச்சு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே நீங்கள் நியாசனமைட் இது கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து சூப்பராக தரும். கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன இந்த நிறைய டிப்ஸ் டார்க் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டார்க் ஸ்பாட் ஒரு 3 மாதத்தில் குறையிறத நீங்களே விசிபிளாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் ஆல் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர் ஆல்சோ. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் டாடா பை பாய்.